24க்கு 2024 விரிவுரைக்கு வந்துட்டு இந்த சீரீஸ்க்கு நீங்க எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஒவ்வொரு வருடமும் வந்துட்டு ஏப்ரல் மாதத்துல இந்த விரிவுரைகள் வந்துட்டு நிகழ்கிறது. இது வந்து 4 விரிவுரையா, அதாவது நம்ம பாலின சமத்துவம் பாலின சமத்துவம் மற்றும் ஜாதி அதை குறித்து இந்த சமத்துவ விரிவுரைகள் வந்துட்டு அமைந்திருக்கு. இதுல 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலத்திலையும், 2 வந்துட்டு தமிழ்லையும் அமைந்திருக்கு. இன்னைக்கு வந்து இரண்டாவதான விரிவுரை இன்று. ஸோ அதுக்காக நம்மளுடைய பறை கலைஞர் திருமிகு சந்திரிகா அவர்கள் நம்மிடையே உரையாற்றுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்களையும் வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். ஸோ இப்போ இந்த லெக்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 45 நிமிஷம் இருக்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம கேள்வி பதில்கள் வந்துட்டு இருக்கும். நம்மளோட கேள்விகளை வந்துட்டு நம்ம பேச்சாளர்கிட்ட கேட்கலாம். அவங்க அதை வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. அவங்க ஆல்ரெடி என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால கொஞ்சம் டிஸ்கஷன் பார்ட் ஷார்ட்டா வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்ம லாஸ்டா எப்படி இருக்கு அவங்களோட உடல்நிலை அப்படின்றத பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட பேச்சாளர் பறைக்கலைஞர் சந்திரிகா அவர்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் பண்றதுல நான் வந்து பெருமை அடைகிறேன். தோழர் சந்திரிகா வந்துட்டு அறிவியல் துறையில வந்து பயங்கரமா கலக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வந்து பிஹெச்டி வாங்கியிருக்காங்க. அவங்க இளநிலை மற்றும் முதுநிலை பட்டப்படிப்புல வந்து தங்கப்பதக்கங்கள்லாம் பெற்றிருக்காங்க. ஆனாலும் கூட கலையில வந்துட்டு மிகுந்த ஆர்வம் கொண்டவரா இருந்ததுனால பறையாட்டம், துடும்பாட்டம் அதெல்லாம் வந்து கற்று தேர்ந்திருக்காங்க. நாடகத்துறையிலையும் வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க. இவ்வளோ சின்ன வயசுலயும் வந்துட்டு நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்தாங்க ஆக்சுவலி. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சமூக பேரொளி அவார்டுன்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழ் இலக்கிய பட்டறை திருப்பூர் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. ஸோ இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வந்துட்டு அவங்க இந்த பறை கலைஞர் பறை இசைக்காக வந்துட்டு வாங்கியிருக்காங்க. இந்த பறை இசை அப்படின்றது வந்துட்டு அவங்கள்ட்ட நான் பேசிட்டு இருந்தப்போ அவங்க சொன்ன விஷயம் வந்துட்டு அதாவது ஈக்குவாலிட்டி, சமத்துவத்தை வந்துட்டு பறை மூலமா பரப்புறது அப்படின்றதுதான் வந்துட்டு மெயினா அவங்க இத எடுத்து பறையாட்டம் பண்றதுக்கான ஒரு சான்ஸா அவங்க எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க வந்துட்டு நிகர் கலைக்கூடம் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவி அதன் மூலம் வந்துட்டு பலருக்கும் வந்துட்டு இந்த பறை இசையை வந்து அவங்க வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. 500க்கும் மேல நாடக ஸ்டேஜ்ல வந்துட்டு அவங்க இதை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நாங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கோம் அவங்க என்ன பேச போறாங்க அப்படின்றத கேட்கறதுக்கு. ஸோ தோழர் நீங்க பேசுங்க. நீங்க பேசுறதை கேட்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். நன்றி தோழர். இவ்வளவு அனுப்பிச்சேன்னு ஞாபகமே இல்ல. நான் இதுல கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி. இட்ஸ் a வெரி லாங் லிஸ்ட். ஓகே ஓகே ஓகே. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பிரக்ஞா ட்ரஸ்டுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா பறைய நாங்க எடுத்து சொல்லி கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சு கடந்த 10 வருஷம் ஆச்சு. நிறைய பயணங்கள் பண்ணியிருக்கோம். இந்த சமத்துவத்தை நோக்கி பறைய ஒரு ஐக்கானா முன்னிறுத்தி எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் இந்த சமத்துவம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத சொல்றதுக்காக நிறைய பயணம் பண்ணியிருக்கோம். அந்த பயணத்தினுடைய ஒரு பகுதியா இந்த மாதிரி நம்ம மக்களுக்கு இத சொல்றதுக்கு வாய்ப்பளிச்ச பிரக்ஞா ட்ரஸ்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை பதிவு பண்ணிக்கிறேன். முதல்ல எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போன மாசத்துல இருந்தே நீங்க கான்டாக்ட் பண்ணி தொடர்ந்து பேசிட்டே இருந்தீங்க. நான் வந்து எந்த மீட்டிங்லயும் வந்து இந்த அளவுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி பேசுனதெல்லாம் நாங்க கிடையவே கிடையாது. ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி சொல்லுவாங்க, அப்புறம் அப்படியே பேசுவோம், அவ்வளவுதான். ஸோ இதுலயே நீங்க எவ்வளவு ஆர்கனைஸ்ட் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நானு. பொருள்படும். இப்ப பறையனுடைய வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
பறை தோன்றின இயர் அப்படின்னா இப்ப ஒரு பர்டிகுலர் இயர் கிடையாது. பறை பொறுத்தளவுக்கு மனிதர்கள் தோன்றிய காலத்தில் முதலில் தோன்றிய இசை கருவிகள்னா 2 தான். ஒன்று சங்கு, விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து சங்கு. இந்த மாட்டு கொம்பு இருக்கும். அத வந்து வெட்டி பயன்படுத்தினாங்க. இயற்கையா கிடைக்கிற சங்கு, இது கடல் பகுதிகள்ல இருக்கிற சங்க பயன்படுத்தினாங்க. அது வந்து விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல முதல் கருவி. 2வது பறை. பறை எப்படி உருவாச்சு அப்படின்னா, நம்ம வந்து வேட்டையாடிகளா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். உங்களுக்கு தெரியும். இது ஒரு கதை மாதிரியே போலாம். நம்ம வேட்டையாடிகளா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். நம்ம வேட்டையாடும் போது பறை வந்து நமக்கு ஒரு முக்கியமான கருவியா இருந்திருக்கு. எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வேட்டையாடுறோம். நம்ம அந்த மாமிசத்தை சாப்பிடுறோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற உபரி பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தோல் தான். இந்த தோலை எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க? யூசுவலா நம்ம அந்த காலத்துல தோலை எதுக்கெல்லாம் பயன்படுத்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? Clothes. க்ளோத்ஸ் தான். மெயின் க்ளோத்ஸ். வேற? இசை. இந்த திங்ஸ் கேரி பண்றதுக்கு பவுச்சஸ் இல்ல பேக்ஸ் வெரி மாதிரி எல்லாம். இசை கருவிகளுக்கு மேல எல்லாம் வந்து ஓடிட்டு. இசை கருவிகளுக்கு மேல எல்லாம் பயன்படுத்துறாங்க. இப்போ இந்த தோலை என்ன பண்றாங்க அப்படின்னா மெயினா உடைக்காக தான் பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் உடை என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா துவைச்சு காய போடுவாங்க. அந்த காலத்துல என்ன பண்ணிருப்பாங்க? சும்மா வெயில்ல காய போட்டிருப்பாங்க. அது நாளாக நாளாக நல்லா பதப்படும். தோல் நம்ம வெயில்ல காய போட்டோம் அப்படின்னா நாளாக நாளாக நல்லா பதப்படும். அதுல இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாம் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற இலைகளோ இல்ல ஒரு குச்சி இல்ல மரத்துல காய போடுறீங்கன்னா அது உரசும் போது ஒரு சவுண்ட் வரும் கண்டிப்பா. அப்ப அந்த ஒரு குச்சி படும்போது அதுல ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட பார்த்து மிருகங்கள் பயப்படுது அப்படிங்கிறத மனிதன் கண்டுபிடிக்கலாம். நம்ம வேட்டையாடும் போது நம்ம மட்டும் வேட்டையாடுறது கிடையாது. மிருகங்களும் நம்மள வேட்டையாடும். சிங்கம் நம்மள வேட்டையாடும். நிறைய புலிகள் வேட்டையாடும். இப்ப இது கிட்ட இருந்து நம்ம தற்காத்து. இப்ப அதுக்கு நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. இப்ப அந்த பாதுகாப்பு கருவியா வந்து முதல்ல பறைய யூஸ் பண்றாங்க. அப்ப இது என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த தோலை எடுக்கிறாங்க. எடுத்து ஒரு ஆழமா ஒரு குழி வெட்டுறாங்க. அந்த குழி மேல இந்த பறைய போடுறாங்க. போட்டுட்டு 4 பக்கமும் கற்கள் வச்சுட்டு நடுவுல வாசிக்கிறாங்க. வாசிச்சா ஒரு சவுண்ட் வருது. அந்த சவுண்ட கேட்டு மிருகங்கள் பயப்படுது, பயந்து ஓடுது. இப்ப இரவு நேரங்கள்ல நெருப்பில்லாத காலகட்டத்திலயும் பறையோடைய அந்த தோல் தான் வந்து நம்மள காப்பாத்திட்டு இருந்திருக்கு. இப்ப நம்ம நாடோடிகள் அந்த தோலை வந்து ஒரே இடத்துல வச்சுட்டு அதே இடத்துல கட்டி வாசிச்சுட்டு இருக்க முடியாது. இப்போ வீல் கண்டுபிடிக்கிற காலங்கள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த வட்ட வடிவுல வந்து பறைய கண்டுபிடிக்கிறாங்க. இந்த 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 வடிவம் தான் வந்து முதலையா ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான வடிவம். இந்த இது வந்து ஸ்டீல் பறை. இது வந்து நாங்க இந்த மாதிரி காய்ச்சாம யூஸ் பண்ற இடங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ரெக்கார்டிங்ஸ்க்கு பொன்னியின் செல்வன்ல யூஸ் பண்ணும் போதெல்லாம் இதுதான் யூஸ் பண்ணோம். ஆனா யூசுவல் பறை எப்படி இருக்கும்னா இங்க ஃபுல்லா மரமா இருக்கும். அந்த மரத்துல வந்து மேல வந்து தோலை வந்து இந்த சாந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சாந்து புளியங்கொட்டையை அரைச்சு அந்த பசையை யூஸ் பண்ணி நம்ம போட்டு வச்சிருப்போம். இப்ப இந்த பறை வந்து எல்லா இடங்களுக்கும் எடுத்துட்டு போறதுக்கு உதவுது. யாத்திசைன்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்துல வந்து ஒரு கொம்பு சைட்ல நமக்கு வேட்டையாடுறதுக்கு தேவையான இந்த கருவிகள், அது போக பறைய வந்து எப்பவுமே தோல்ல மாட்டிட்டு ஒரு பெண் வந்து நடந்துகிட்டே இருப்பாங்க. இத நம்ம வந்து யாத்திசைப்படி எல்லா படத்துலயும் பார்க்கலாம். மேக்சிமம் பறை இல்லாத எந்த படமுமே கிடையாது. ஏன்னா பறை வந்து நம்ம வாழ்க்கையில அவ்வளவு ஒன்றி போனது. இப்ப இந்த வேட்டையாடி சமூகமா இருந்தப்போ நமக்கு பறை வந்து இவ்வளவு முக்கியமா மத்த மிருகங்கள் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு உதவி இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இப்ப வேட்டையாடி சமூகத்துல இருந்து நம்ம அடுத்து என்ன பண்றோம்? உற்பத்தி சமூகத்துக்கு வரோம். அது எப்படி வரும்? இப்போ நம்ம ஒவ்வொரு இடமா ஓடிக்கிட்டே இருக்கோம். எந்த இடமும் நமக்கு சொந்தம் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல போனா ஒரு புது விலங்கு சந்திக்க வேண்டியது இருக்கும். ஏதோ ஒரு புது விலங்கு வரும். அதுகிட்ட இருந்து நம்ம தற்காத்துக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை வரும். அப்ப ஒரே இடத்துல எது கம்ஃபர்டபுளான ஒரு ஏரியாவா இருக்கோ அந்த இடத்துலயே இருந்துக்குவோம்னு முடிவு பண்றோம். அப்ப உணவுக்கு என்ன பண்றது? விவசாயம் பண்றோம். நம்ம சாப்பிடுறோம். சாப்பிட்டு போட்ட இடத்துல ஒரு மரம் முளைக்குது. அதை பாக்குறோம். அதுக்கு விவசாயம் பண்றோம். இப்ப இந்த விவசாயத்தை தற்காத்து கொள்ள ஒரு குழு தேவைப்படுது.
ஓகே. இப்ப இப்ப நான் இந்த எப்படியும் முன்னாடி இந்த வேட்டையாடி சமூகத்துக்கு வருவோம். வேட்டையாடி சமூகம் என்பது தாய்வழி சமூகம். இத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா, நீங்க எல்லா மிருகங்கள்ல பாத்தீங்கன்னா, பெண் சிங்கம் தான் வேட்டையாடும். அதே மாரி யானைகள்ல பாத்தீங்கன்னா, பெண் யானை தான் வந்து வழிநடத்தும். அந்த வழிநடத்துற மூத்த பெண் யானை பேரு மேட்ரியார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பெண் யானை தான் வந்து வழிநடத்தும். வழிநடத்தி எல்லா இடங்களுக்கும் வந்து அந்த குழுவ கூப்பிட்டு போகும். ஏன்னா, ஒரு யானை போறது அப்படிங்கிறது ஒண்ணும் சும்மா 2 மணி நேரம் நடந்துட்டு நிக்காது. ஒரு நாளைக்கு 15 மணி நேரத்துக்கு மேல ஒரு யானை கூட்டம் அப்படிங்கிறது வந்து டிராவல் பண்ணும். அப்ப இத வழிநடத்துறது வந்து ஒரு மூத்த பெண் யானையா தான் இருக்கும். அதே மாதிரி காட்டுக்குள்ள மிருகங்களா வாழ்ந்துட்டு இருந்த நம்மள வழிநடத்துறது ஒரு மூத்த பெண்ணாக தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத வரலாறு சொல்லும். இப்போ ஒரு பெண்கள் வழி நடத்தும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழுக்களா பிரிஞ்சு வேட்டையாடுவாங்க. சிலருக்கு வேட்டையில ஏதாவது உணவு கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காது. அப்ப அத கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அந்த மாமிசத்த கொண்டு வந்து வச்சு, எல்லாருக்கும் எல்லா குழுக்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெண் வந்து பிரிச்சு குடுக்கிறதா எல்லா சங்க இலக்கியங்கள்லயும் பாட்டு இருக்கு. நம்ம பார்த்திருப்போம். இப்ப இது எல்லாத்துலயும் இந்த மாரி பிரிச்சு குடுத்து, ஒரு பிரித்து குடுத்து வாழ்ற ஒரு சமூகமா தான் இருந்திருக்கு. இப்ப இந்த விவசாய சமூகத்திலிருந்து உற்பத்தி சமூகத்துக்கு, அதாவது நம்மளே உற்பத்தி பண்ற சமூகத்துக்கு வரும்போது, இந்த விவசாய நம்ம மீன் நாட் விவசாயம், நம்ம வேட்டையாடி சமூகத்துல வேட்டையாடி சமூகத்துல ஆண்களுடைய பங்கு அப்படிங்கிறது வேட்டையாடுறதுக்கு உதவுதலா இருந்திருக்கு. இந்த விவசாயத்துல என்ன பங்கு வருது அவங்களுக்கு அப்படின்னா, அந்த விவசாயம் செய்த நிலத்தை காத்து நிற்க வேண்டிய பங்கு அவங்களுக்கு வருது. இப்போ அந்த இத வந்து தற்காக்குறாங்க. இப்போ நிறைய விளையுது. பெண்கள் வந்து கண்டிப்பா குழந்தை பெறத்துக்கு வேண்டிய பேறு காலம் வரும். இப்ப அந்த காலம் வரும்போது கண்டிப்பா அவங்களையும் பாதுகாக்கணும் அந்த இடத்துல. அதே மாரி அங்க இருக்கிற விவசாய நிலங்களையும் நம்ம பாதுகாக்கணும். அப்ப ஆண்கள் என்ன பண்றாங்க? தே கம் டு த ரெஸ்கியூ ஃபார் தட். ஆனா அந்த இடத்துல என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, பெண்கள் பின்னாடி நின்னுட்டு, ஆண்கள் முன்னாடி வந்து நிக்கிற இடத்துல என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, ஒரு ஆண் இன்னொரு ஆணினுடைய நிலத்தை சுரண்டுறாங்க. ஓகே. ஒரு நிலத்த இவன் ஒரு விவசாயம் பண்ணி ஒண்ணு விளைய வச்சிருக்கான் அப்படின்னா, இன்னொரு இன்னொரு குழுக்கள்ல இருக்கிற அந்த தலைவனாகவும் அவன் வந்து இங்க வந்து சுரண்டுறாங்க. நான் வந்து ரொம்ப மேலோட்டமா தான் பேசுறேன். இன்னும் இன்டெப்த்தா நிறைய இருக்கு. நான் மேலோட்டமா தான் பேசுறேன். ஒரு கதை மாரி கொண்டு போலாம். இப்போ இந்த இந்த விஷயம் வரும்போது தான் இந்த போர்களும், சண்டையிலும் வலிமையானவங்க ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற கான்செப்டும் வருது. இப்ப இத வந்து நிறுத்துறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. அப்ப குழுக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த இடத்துலதான் மேட்ரியார்க்கா இருந்த சொசைட்டி பேட்ரியார்க்லாம் மாறிடுச்சு. இப்ப ஒரு தலைவன், அவன் அரசன் ஆகிறான். அரசன் என்பவன் பாதுகாப்பான் எல்லாத்தையும். இந்த ஒரு இந்த இடத்துல சமூகம் 2ஆ மாறுது. ஒரு உழைக்கும் சமூகமாகவும், உழைப்பை நம்பி இல்ல உழைப்பை சுரண்டி வாழக்கூடிய சமூகம் அப்படின்னு சொல்லி 2 சமூகமா பிரியுது. அது வரைக்கும் வேற மாரி இருந்தது. அது வரைக்கும் எல்லா குழுக்களா இருந்தாங்க. போவாங்க, வருவாங்க, பகிர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தவங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, உழைக்கும் சமூகமாவும், உழைப்பை நம்பி இருக்கிற சமூகமாவும் 2 சமூகமா பிரியுது. இப்ப இந்த உழைக்கும் சமூகம் என்ன பண்றாங்கன்னா, விவசாயம் பண்றாங்க. ஏறு தழுவுறாங்க. எல்லாமே பண்றாங்க. அ இவங்க அது போக கலைகள் எல்லாமே எல்லாத்துலயும் ஈடுபடுறாங்க. இப்ப இந்த உழைப்பை நம்பி இருக்கிற சமூகம் என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து உன்னை ஆட்சி பண்றேன். உன்னோட நிலத்த நான் காப்பாத்துறேன். இதெல்லாம் என்னோட நிலம். இது இன்னொரு அரசனுடைய நிலம். இதுல இருந்து இத நாங்க வந்து காப்பாத்துறோம். இதுக்கு கைமாறா நீ விவசாயம் செய்ததுல இருந்து ஒரு வரியாக எனக்கு கொஞ்சம் நீ வந்து பணம் குடுக்கணும். பணம் அந்த நீ விளைவிச்ச பொருட்கள குடுக்கணும். அப்படிங்கிற ஒரு தீர்மானம் வைக்கிறாங்க. இப்படி அரசனாகப்பட்டவன் உழைக்காமல் அனைத்து இதையும் எடுத்துக்கிறாங்க. தற்காத்துக்கிறேன் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. சோ அதுக்கப்புறம் நிறைய நடந்துச்சு நமக்கே தெரியும். இப்ப இந்த அரசர்கள் இல்ல இந்த விஷயம் எல்லாம் வந்து வரும்போது, இதற்கு எங்கெங்கெல்லாம் பறை வந்து தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். பறை வந்து இந்த கூட்டம், அதாவது இந்த உற்பத்தி சமூகத்தினுடைய கூட்டத்துல உழைக்கிற சமூகத்துக்கும் தேவைப்பட்டிருக்கு, இவங்களுக்கும் தேவைப்பட்டிருக்கு. உழைக்காத சமூகத்துக்கும், வேற உழைப்பை நம்பி இருக்கிற சமூகத்துக்கும் தேவைப்பட்டிருக்கு. உழைக்கிற சமூகத்துக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னா, அவங்களோட உழைப்பின் களைப்பை போக்கிக் கொள்ள. மெயினா அதுதான். நம்ம விவசாயம் பண்ணணும், விலங்குகளை விரட்டுறோம், அது வந்து சாப்பிடாம தடுக்கிறோம். இது ஒரு மெயினான விஷயம்னாலும், 2வது அந்த உழைப்போட களைப்பு அவங்களுக்கு தெரியக்கூடாது இல்லையா? அந்த உழைப்போட களைப்பு வந்து அவங்களுக்கு போகணும். அப்ப வாசிப்பாங்க, ஒரு கூட்டமா கூடி ஆடுவாங்க, பானம் அருந்துவாங்க, எல்லாமே
இருந்திருக்கு, எல்லாமே இருந்திருக்கு, எல்லாமே பண்ணுவாங்க. சோ ஒரு 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 உற்சாகத்துக்காக இந்த பறையை வந்து மெயினா பயன்படுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லாத்துக்கும் பயன்படுத்தி இருக்காங்க. ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கு ஒரு அடி வாசிக்கிறாங்க. பறை என்ன ஆகுது, எப்படி மனிதர்கள் நம்ம எவால்வ் ஆகுறோமோ கொஞ்சம் கொஞ்சமா, அதே மாதிரி பறையும் இவால்வ் ஆகுது. பறை வந்து வெறும் ஒருமுக பறையா மட்டும் இருந்தது. இதுக்கு பேர் ஒருமுகப்பறை, ஒரு சைடு மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இருமுகப்பறை, மும்முகப்பறை, 4 முகப்பறை, ஐமுகப்பறை வரைக்கும் இருக்கு. இருமுகப்பறை அப்படிங்கிறது தான் என்னன்னா தவில், மிருதங்கம். இப்ப மிருதங்கம், அந்த காலத்துல தன்னுமைன்னு சொல்லுவாங்க. இத வந்து இருமுகப்பறை அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பக்கமும் நம்ம வாசிக்கிறது. அப்ப மும்முகப்பறை, அதே மாதிரி 5 முகப்பறைங்கிறது பஞ்சமுக முழவு அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்ப நீங்க கேரளால நம்ம பத்மஸ்ரீ கோயில், அந்த மாதிரி ஏதோ ஒரு பத்மநாப சுவாமி கோயில், அந்த கோயில்ல வந்து இந்த பஞ்சமுக முழவை ஒரு மியூசியம்ல வைக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அங்க மட்டும்தான் இப்ப நம்ம முழவெல்லாம் பார்க்க முடியும். முழவெல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு. பறை அப்படிங்கிறது வெறும் இந்த ஒரே ஒரு கருவி மட்டும் கிடையாது. எல்லா கருவிகள், எல்லா தோலிசை கருவிகளுக்கான தாய் கருவி, ஆதியில் தோன்றிய முதல் ஆண்ட்ராய்டு கம்யூனிகேட்டிங் டிவைஸ் வந்து பறை. வேட்டையாடி சமூகத்திலயும் ஒரு கம்யூனிகேஷனுக்காக உதவி இருக்கு. இப்பயும் வந்து அது ஒரு கம்யூனிகேஷனுக்காக உதவுது. இந்த பறை அப்படிங்கிறது வந்து என்னென்ன வகையில இருந்திருக்குன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. அடக்கம், அந்தரி அப்படின்னு ஒரு பறை இருக்கு. என்னென்ன பறை இருக்குன்னு பாருங்க. அடக்கம், அந்தரி, அரிபறை, ஆகுலி, ஆவஞ்சி, உடல், உடுக்கை, உருமி, எல்லரி, ஏரங்கோல், ஒருவாய்க்கோதை, கஞ்சிரா, கணப்பறை, கண்டிகை, கரடிகை, கல்லல், கிணை, குடமுழவு, குண்டலம், கைத்திரி, கொட்டு, கோட்பறை, சூரியப்பிறை, சந்திரப்பிறை, டமாரம், தக்கை, தகுனித்தம், தட்டை, தவண்டை, தவிழ், திமிலா, துடி, துடுமை, துத்திரி, துந்துபி, மத்தளம், முரசு, முழவு, மேளம். இவ்வளவு வகையான பறை வந்து நமக்கு இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணிதான் நம்ம ஒருமுகப்பறை, இருமுகப்பறை, மும்முகப்பறை, இந்த முழவு இப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். சோ நம்ம கூடயே வந்து பறையும் இவால்வ் ஆயிருக்கு. அப்ப பிறப்புக்கு ஒரு பறை வாசிக்கிறாங்க. அடுத்து குழந்தை கொஞ்சம் வயதாய் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவங்க ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னா எல்லா இடங்கள்லயும் பறை வாசிக்கிறாங்க. நம்ம ஒரு ஒரு பெண் வயதுக்கு வந்துட்டு அந்த இடத்துல பறை வாசிக்கிறாங்க. ஒரு திருமணம் ஆகுதா, அங்க ஒரு பறை வாசிக்கிறாங்க. திரும்ப குழந்தை பிறகுதா, அதுக்கு ஒரு பறை வாசிக்கிறாங்க. இப்படி பறை வாசிச்சுட்டே இருக்காங்க. கடைசியில இது எல்லாத்துக்கும் வாசிச்சவங்க இறப்புக்கும் வாசிக்கிறாங்க. இது தொடர்ந்து இதெல்லாம் வாசிக்கிறாங்க. இதுக்கும் சேர்த்து இறப்புக்கு வாசிக்கிறாங்க. இறப்புமே வந்து ஒரு சின்ன பையன் இறந்துட்டான் அப்படி வாசிப்பாங்களான்னா கிடையாது. ஒரு நோயால யாராவது இறந்துட்டாங்கன்னா வாசிக்க மாட்டாங்க. வயது முதிர்ந்து எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்ச ஒருத்தர் இறக்கும் போது அவருடைய இறப்புக்கு பறை வாசிப்பாங்க, எல்லாரும் ஆடுவாங்க. அவருடைய இறப்பை கொண்டாடினார்கள் தமிழர்கள். ஒரு இறப்பை கொண்டாடுவாங்களா? ஆமா, இறப்பை கொண்டாடினார்கள் தமிழர்கள். எப்படி கொண்டாடுறாங்கன்னா, அவர் இவ்வளவு நாள் வாழ்ந்து அவருடைய வாழ்க்கைக்கான அர்த்தமா அதை வந்து கொண்டாடுறாங்க. சோ இந்த மாதிரி பறையை எல்லா இடத்துக்கும் வாசிச்சாங்க. ஆனா இப்ப பறை எப்படி ஆயிடுச்சுன்னா வெறும் சாவுக்கு மட்டும் இசைக்கிற இசைக்கருவி ஆயிடுச்சு. இத்தனைக்கும் வாசிச்சவங்க நம்ம பறையை இதுக்கும் வாசிச்சிருக்கோம். ஆனா வெறும் சாவுக்காக மட்டும் இப்ப வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. அது நம்ம அப்புறம் பின்னாடி வரலாம். இப்ப இது அத்தனைக்கும் வந்து உற்பத்தி சமூகம், அதாவது உழைப்பு சமூகம் வந்து இது அத்தனைக்கும் பறை வாசிச்சிருக்காங்க. இப்ப இந்த உழைப்பை நம்பி இருக்கிற சமூகம் எதுக்கு வாசிச்சாங்க? முதல்ல போர் தான் அவங்களுக்கு மெயின். போர்ல இந்த மாதிரி போர் நடக்க போகுதுங்கிறத அறிவிப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு அறிவிப்புக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மக்களுக்கு ஒரு செய்திய அறிவிக்கணும் அப்படின்னா டமாரம் மாதிரி தட்டிட்டு வந்துட்டு டமாரம் அதுக்குதான் யூஸ் பண்ணாங்க. தட்டிட்டு வந்து அவங்க வந்து பேசுவாங்க. அப்புறம் போர்ல வந்து இந்த மாதிரி போர் நடக்க போது யார் யார் வீட்டுக்கு ஒருத்தர் வாங்க அப்படிங்கிறத கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி பறை வாசிச்சிருக்காங்க. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய சந்தோஷம், வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா வெற்றி பறை கொட்டியிருக்காங்க. தோல்வி அடைஞ்சிட்டாலும் அதற்கும் பறை வாசிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம சங்க இலக்கியம் எல்லாத்துலயும் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்ப இத்தனை இவ்வளவு இதுவா பறை இருந்திருக்கு. மெயினா நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆதி மனிதனுடைய ஆண்ட்ராய்டு வந்து பறை. எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னா கம்யூனிகேட்டிங். இப்போ ஒரு ராஜா வந்து ஒரு கட்டபொம்மன் வந்து ஒரு கோயில்ல வந்து ஒரு பூஜை நடந்தாதான் சாப்பிடுவார். ஆனா அந்த கோயிலுக்கும் இவருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் சுமார் இருக்கும். அப்ப எப்படி வந்து அந்த கோயில்ல பூஜை முடிஞ்சிருச்சுங்கிறத தெரியும்? ஒரு குதிரையில் ஒரு வீரன் அந்த 30 கிலோமீட்டர் கடந்து வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த மாதிரி ஆயிடும்.
அப்ப எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காங்கன்னா இடையில இடையில ஒரு பரண் அமைச்சிருக்காங்க. ஒரு குகை மாதிரி ஒரு இடையில ஒரு பரண் அமைச்சு இந்த நல்லா காய்ச்சின பறை வந்து 3 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்கும். அப்ப 3 கிலோமீட்டருக்கு ஒரு பறை அமைச்சு ஒரு ஒரு மனுஷன் டிராவல் பண்றதை விட அதிகமா சவுண்ட் டிராவல் பண்ணும். அப்ப அங்க பூஜை முடிஞ்சிருச்சுன்னா அங்க ஒரு ஒலி வாசிப்பாங்க. அது அடுத்த பரனுக்கு வரும், அவங்க வாசிப்பாங்க. அவங்க கேட்டு அடுத்த பரனுக்கு வரும், அவங்க வாசிப்பாங்க. இப்படி அடுத்தடுத்து 10 பரன் கழிச்சு கட்டபொம்மனுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் அவர் சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி வரலாற்றுல பதிவு பண்ணியிருக்காங்க. இப்ப இது அந்த இவ்வளவு காரியங்களுக்கு பறை வந்து தொடர்ந்து தமிழர்களுடையே இருந்திருக்கு. தமிழர்கள் இவ்வளவையும் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பறை இல்லாம அவங்களுக்கு இருந்ததே இல்லை. நம்ம ராஜராஜ சோழன் திருப்பறை அறைவு அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வு வச்சு அந்த இடத்துல பறை வாசிக்கிறவங்களுக்கு திருப்பறையாளர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்திருக்காரு. அந்த இதுல வாசிக்கிறவங்கள. ஆனா இப்போ நீங்க இந்த தஞ்சாவூர் கோயிலுக்குள்ள பறை வாசிக்க முடியாது. அதுதான் முரண். இதுதான் பிரச்சனை இங்க இருக்கிறது. அததான் பேசணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். ரெண்டாவது, இதுக்கப்புறம் மக்கள் எழுத ஆரம்பிச்சு நம்மளுடைய எழுத்திலக்கியம் பத்தி உங்களுக்கு நிறையவே தெரியும். எழுத ஆரம்பிச்சோன்னா திருக்குறள்ல வந்து அரைபறை எண்ணர் கயவர்தாம் கேட்ட மறைபிறர் பொய்த்துரைத்தலான் அணிச்சப்பூ கால் கலையால் பெய்தால் நுகப்பிற்கு நல்ல படா பறை. அதாவது ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு வந்து அணிச்சப்பூ வந்து விரியும் போது ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அந்த சவுண்டுக்கே வந்து அவளுக்கு தாங்காதாமா, அவ்வளவு மென்மையானவள். அப்ப நம்ம கல்யாணத்துல வந்து பறை ஒலி கேட்குமே, அதை எப்படி தாங்கிப்ப நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு காதலன் சொல்ற மாதிரி ஒரு இது வந்து இவர் எழுதியிருப்பாரு, திருவள்ளுவர் எழுதியிருப்பாரு. அதே மாதிரி நம்ம தமிழர்களுடைய முதல் இலக்கண நூல் எதுன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம்ல வந்து பறைய வந்து தெய்வம் உணாவே மாமரம் புட்பறை செய்தி ஆழின் பகுதியோடு தொகையி அவ்வகை பிறவும் கருவென மொழிவு. அதாவது தெய்வம், உணவு, பறை இப்படிங்கிறது நம்மளுடைய 5 இணைகள். அதாவது 5 நிலங்கள் நம்ம வச்சிருந்தோம் இல்லையா, அது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பறை இருக்கு. அது ஒரு பறை அப்படிங்கறது ஒரு கருப்பொருள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. சிலப்பதிகாரத்துல, சீவக சிந்தாமணியில, கம்பராமாயணத்துல எல்லாத்துலயுமே நமக்கு வந்து பறை அப்படிங்கிற டேர்ம் இல்லாம இருக்காது. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பறையா இருக்கும், அவ்வளவுதான். ஒண்ணுல முழவு போட்டிருப்பாங்க, இன்னொன்னுல மிருதங்கம், அதாவது தன்னுமை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. மலைப்படுகடாமலையும் எல்லா இசைக்கருவிகளை பத்தியும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்ப இவ்வளவு தொன்மை வாய்ந்த பறை இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்கள் மட்டும் வாசிக்க கூடியதாகவும், அதுவும் அந்த மக்களையும் இந்த கருவியையும் ரொம்ப தட்டி நாம வந்து கீழே கொண்டு போய் வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா, இந்த சில வருகைகளுக்கு பின்னாடி குடி சமூகமா இருந்த தமிழ் சமூகம் வந்து சாதிய சமூகமாகவும், தொழிலின் அடிப்படையில் அல்லது பிறப்பின் அடிப்படையிலே ஒரு சிலர் மேலையும் ஒரு சிலர் கீழையும் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்ட காரணத்தினாலும் இருக்கிறதுலயே, அதாவது கேஸ்டா அவங்க பிரிச்சதுலயே அதுலயும் ஒரு செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கும் கீழே யார வைக்கிறாங்கன்னா பறையர்களையும், அதுவும் இந்த பறை வாசிக்கிறவங்க. இதே பறையிலிருந்து வந்த மிருதங்கம் மேலையும், இதே பறை வந்து கீழையும், அதே இந்த பறைக்கருவிகளையும் மிருதங்கங்களையும் செய்யறவங்களும் கீழையும் தள்ளப்பட்டாங்க. கடைசிக்கு பஞ்சமர்களையும் பறையர்களையும் கடைசியில கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த செக்ரிகேஷனை, இந்த செப்பரேஷனை எதிர்த்தவங்க, இந்த டிவிஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதிர்த்ததுனால நீ இன்னும் மோசமானவன் அப்படின்னு சொல்லி, நீ ரொம்ப கீழானவன் அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொண்டு போய் கடைசியா கொண்டு போய் வச்சுட்டாங்க. அப்படிதான் வந்து பறை கீழே போச்சு. இப்போ பறையர்கள் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, பறையை நான் வாசிக்கிறேன்னா நான் பறையர், நீங்க வாசிக்கிறீங்கன்னா நீங்க பறையர், அவ்வளவுதானே தவிர பறை அறைபவர்களை பறையர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தவிர இட் இஸ் நாட் அ கேஸ்ட். ஒரு நாள் இப்போ ஒரு பிளம்பிங் வேலை செய்யறோம்னா பிளம்பர்னு சொல்றோம். அவர் நாளைக்கு டாக்டரா மாறிட்டாரு அப்படின்னா அவர் டாக்டர். அவர் அகைன் பிளம்பர் கிடையாது. ஃபர்ஸ்ட் பண்ண வேலையவே வந்து வச்சு அவரை சொல்லிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரிதான் தொழிலின் அடிப்படையில பிரிச்சுட்டாங்க. இப்ப என்னதான் நம்ம மாறினாலும் திரும்பவும் அதே ஒரு சாதிய கட்டுப்பாட்டுக்குள்ள பறைய வச்சு இது வெறும் அமங்கல இசைக்கருவியாவும் வெறும் சாவுக்கு மட்டும் வாசிக்கக்கூடிய ஒரு இசைக்கருவியாவும் மாத்திட்டதுனால பெண்கள் அதுக்குள்ள வர்றத தடுக்கப்படும். ஏன்னா இது ஒரு தீட்டு கருவியா மாறிடுச்சு. ஆண்கள் வாசிக்கிறதே தீட்டுங்கிற நிலைமைக்கு போயிருச்சு. அப்ப பெண்கள் எப்படி நம்ம போய் எடுத்து வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் கேள்வி வந்துருச்சு. ஏன்னா வெறும் சாவு வீடுகள்ல மட்டும் வாசிக்கக்கூடிய இசைக்கருவியா பறைய மாற்றின உடனேயே பெண்கள் அதுல இருந்து விலகிட்டாங்க.
இல்ல வேண்டாம் இது ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயமா நினைச்சிட்டாங்க. முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு பறைய மாட்டிட்டு பேக் மாதிரி பறைய மாட்டிட்டு சுத்திட்டு இருந்த நம்ம பறைய ஒரு இடத்துல வந்து வேண்டான்னு ஒரு தீட்டுக்கருவியா ஒதுக்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். இப்ப அந்த நிலை வந்து கம்ப்ளீட்டா இப்ப மாறிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா மாறல. இன்னும் பறை வாசிச்சா மோசமா தான் பார்ப்பாங்க. இப்ப நீங்க நம்ம சென்னையிலேயே போயிட்டு ஒரு மெரினா பீச் பக்கத்துல உட்காந்துட்டு ஒரு கிட்டார் கான்செர்ட் மாதிரி ஒரு 4, 5 பேர் போய் சேர்ந்து பண்றோம்னா பண்றாங்க. இப்ப நான் பார்த்திருக்கேன். பண்றோம் அப்படின்னா எல்லாரும் சந்தோஷமா சுத்தி நின்னு வேடிக்கை பார்ப்பாங்க. இதே பறைய பார்க்கும்போது அதே இதோட பார்ப்பாங்கன்னா கிடையாது. தேர் வில் பி ஜட்ஜ்மெண்ட். இவன் என்ன கேஸ்டா இருப்பான்? இவன் எதுக்கு இங்க வந்து வாசிச்சுட்டு இருக்கான்? போலீஸ் வந்து உடனே அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. எதுக்கு இங்க வாசிச்சுட்டு இருக்க? ஏதாவது போராட்டம் பண்ண போறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க. இது எங்களுக்கே நடந்திருக்கு. நெறைய இடங்கள்ல வந்து நாங்களே இந்த டிஸ்கிரிமினேஷனால பாதிக்கப்பட்டிருக்கோம். நம்ம என்ன சமூகம் அப்படிங்கிறத வச்சு அதுவும் இசைக்கருவியில சாதி அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலயே நம்ம நம்ம கடந்து வந்ததுலயே கேவலமான விஷயம். நம்ம மனிதர்களுக்குள்ள சாதி பார்க்கறதே தப்பு. இசைக்கருவிகள்ல சாதி. இது ரேசிசம் கூட இவ்ளோ இல்லைங்க. ரேசிஸ்ட்ஸ் கூட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல ஒரு கருவியில பிரிவினை பண்ணல. நம்ம தான் வந்து இந்த மாதிரி மிக அ ஒரு இழிநிலைய அடைஞ்சுட்டோம். எங்கேயோ இருந்தோம் நம்ம. எங்கேயோ இருந்து ஃபர்ஸ்ட் மேட்ரியார்கல் சொசைட்டியா இருந்து அது மாறி இப்படி வந்து ரொம்ப ஒரு இழிநிலைய அடைஞ்சுட்டோம். இத எப்பவுமே நம்ம மாத்திக்கிறோம். நம்ம செய்த தப்புகள்ல இருந்து, நம்ம தவறுகள்ல இருந்து எல்லாத்தையுமே நம்ம மாத்திக்கிறோம். அப்படி நம்ம இப்பவும் வந்து பறையை எடுத்து எல்லா இடங்களுக்கும் சொல்லி தரணும். எல்லா சாதியினரும் இத வாசிக்கணும். சாதி இல்லைங்கிறது வேற விஷயம். அது எப்போ உடையும் அப்படின்னா எல்லாரும் வாசிக்கும்போது. எல்லாரும் எடுத்து இத வாசிக்கும்போது கண்டிப்பா உடையும் அப்படிங்கிறதுலதான் நாங்க நிகர்கலை கூடம் ஆரம்பிச்சு கடந்த 5, 6 வருடங்களா பறை எடுத்து எல்லாத்துக்கும் சமத்துவமா சொல்லி கொடுத்துட்டு வரோம். இந்த பேட்ச்ல 80 பேர் இருக்காங்க. அந்த 80 பேர்ல 60 பேர் கிட்ட பெண்கள் தான் கத்துக்கிறாங்க. 20 பேர் தான் வந்து ஆண்கள் கத்துக்கிறாங்க. அத நம்ம ரொம்ப பெருமையாவே சொல்லிக்கிறோம். இவ்வளவு பெண்கள ஏன்னா நான் கத்துக்க ஆரம்பிக்கும் போது 2, 3 பேர் இருந்தாங்க. இப்ப இந்த 5 வருஷத்துல மாற்றம் வந்து பெரிய அளவுல நடந்திருக்கு. இந்த 10, 20 வருஷமாவே நிறைய கலைக்குழுக்கள் வந்து சக்தி அப்படின்னு ஒரு கலைக்குழுல முழுக்க பெண்களே இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. இந்த மாற்றங்கள் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு அண்ட் ஐ திங்க் ஐ ஜஸ்டிஃபைடு த டாபிக். பறை ஏன் வந்து நம்ம ஐகான் ஆஃப் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் ஐகான் ஆஃப் ஆன்டி கேஸ்ட் டூல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படிங்கிறதுல ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம இவ்வளவு தொன்மையில இருந்த நம்ம கொஞ்சம் திசை மாறிட்டோம். திரும்பவும் அந்த திசையில இருந்து மாறி நம்ம எல்லாரும் சமம். ஆண்களும் பெண்களும் சமம். அதுக்குதான் நான் முன்னாடி கூட சொன்னேன். ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலேன்னு பாரதியார் பாடினதை வச்சுதான் நிகர் கலைக்கூடம் அப்படிங்கிற பேர்ல நாங்க இதுவே தொடங்கணும். சோ ஆண்களும் பெண்களும் சமம். மனிதர்களுக்கிடையே எந்த ஒரு வேறுபாடும் இல்லை அப்படிங்கிறத இத்தனை நாள் இவ்வளவு கஷ்டத்தை தாங்கிட்டு வந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி. உடம்பு சரியில்லைனாலும் வந்துட்டு உடல்நிலை சரியில்லாத காரணத்திலும் கூட நீங்க வந்து இவ்வளோ தெளிவா எங்களுக்கு வந்து அந்த பறையோட வரலாறு மட்டும் இல்லாம அது எப்படி வந்து பாலின பாலின சமத்துவத்துக்காகவும் அப்புறம் வந்துட்டு ஜாதி ஒடுக்குமுறைக்காகவும் எப்படி அதுக்கு எதிரா எப்படி வந்து பறை ஒரு கருவியா இருக்கு அப்படின்றதையும் ரொம்ப அருமையா எங்களுக்கு விளக்கி கூறுனீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ.